ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ரெயின் சீசன் வேறு வந்துருச்சு. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். முதல்ல எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய சேனல் 20,000 சப்ஸ்கிரைபரை கடந்து இன்றைக்கி போயிருக்கு. ஜோதிடம் பற்றிய உண்மைகளும் பொய்களும் மக்களுக்கு ஆணித்தரமாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைபர் டைம் அப்படிங்கிற செக்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நம்ம பர்சனலாக பேசுவோம். எப்போவுமே அது பண்ணுறது வழக்கம் தான். ஜோசியம் அப்படின்னாலும் ஒரு 50-60 வயசில் இருக்க சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும். அவங்க சொல்கிறது தான் மக்களுக்கு நடக்கும். அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அனுபவ ரீதியாக அவங்க தான் எல்லாமே கற்று தேர்ந்த ஒருத்தனாக இருப்பாங்க சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு பிம்பம் இருக்குது. இப்போது என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் வரும், அவமானங்கள் வரும், அசிங்கங்கள் வரும், கொச்ச வார்த்தையாக கெட்ட வார்த்தையால் நிறைய பேர் அவங்களை திட்டுவாங்க. இது போல் மனம் துன்பப்படக்கூடிய புண்படக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு ஃபீல்டுக்குள்ளே நுழையும் போது நடக்கும். இது அஸ்ட்ராலஜி மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்ட்லையும் அப்படி தான். ஆனால் மற்ற ஃபீல்டில் வயசு முக்கியமாக அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அஸ்ட்ராலஜியில் வயசு ரொம்பவே முக்கியம். ஆள் பார்க்குறதுக்கு நல்லா ஏஜ்டாக இருந்தால் தான் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மனசுக்குள்ளே வரும். ஒரு யங்ஸ்டர்ஸ் அஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்குள்ளே நுழையும் பொழுது இவனுக்கெல்லாம் என்ன தெரியும், இவன் சொல்கிறதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே கிரியேட் ஆகும். நானாக இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் எனக்கும் வரும். இந்த மாதிரி வயது முதிர்ச்சி இல்லாத ஒரு நபர் அஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்குள்ளே நுழைகிறார் அப்படின்னா அவருக்கு நிறையவே பேட் கமெண்ட் வரும். எனக்கு வந்த கமெண்டில் ஒரு சிலது சொல்கிறேன் பாருங்களேன். முளைச்சி 3 இலை விடலை, நீ எல்லாம் அஸ்ட்ராலஜி சொல்ல வந்துட்ட, உனக்கெல்லாம் என்ன தெரியும், உனக்கு அஸ்ட்ராலஜியில் அடிப்படை அறிவே இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லை, அஸ்ட்ராலஜியில் ஒரு மெச்சூரிட்டியே இல்லை, நீ எல்லாம் அஸ்ட்ராலஜி சொல்ல வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்துச்சு. போகிற போக பார்த்தா இந்த பால் குடிக்கிற குழந்தைலாம் ஜோசி சொல்ல வந்துடும் போல, என்னெல்லாம் கெட்ட வார்த்தை பேச வச்சிடாதீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தை பேசி ஒரு கமெண்ட் வந்துச்சு. இதை விட மோசமாக ஒரு கமெண்ட் வந்துச்சுங்க. இவனெல்லாம் கள்ளிப்பால் ஊற்றி கொண்டு இருக்கணும், அப்படி பண்ணாமல் விட்டனால தான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான்ற ஒரு கமெண்ட் வந்துச்சு. இதை விட மோசமாக ஒரு கமெண்ட் வந்துச்சுங்க. இன்னொரு டைம் நீ இந்த ராசி பலன் சொல்லு உட்காரு, உன்னை நான் வெட்டிடுவேன் வெட்டி அப்படின்ற அளவுக்குலாம் எனக்கு ரொம்ப மோசமான ரொம்ப அபியூஸ் பண்ணுற விதமால எனக்கு கமெண்ட் வந்துச்சு. ஒருத்தவங்க நல்லா வந்துடக்கூடாது வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்களே இவ்வளோ தைரியமாக போல்டாக கமெண்ட் பண்ணும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும், முக்கியமாக கஷ்டப்படுறவங்க ரொம்ப நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜோதிட ரீதியாக மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்க ஒருத்தன் எவ்வளோ தைரியமாக இருப்பான். உங்களை விட அவன் தைரியமாக தான் இருப்பான், திண்மையாக தான் இருப்பான், வலிமையாக தான் இருப்பான், மன ரீதியாக உங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக தான் இருப்பான். இது போல் ஒரு யங்ஸ்டர்ஸ் இந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரண விஷயம் கிடையாதுங்க. சொல்ல வரேன்னா ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபர் தான் அஸ்ட்ராலஜி ஜோசியத்தை சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் உடச்சிட்டு உள்ளே வந்தேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்லுவேன். 4 செவத்துக்குள்ள நம்ம என்ன வேணால் வாய்க்கையே பேசிட்டு போகலாங்க. ஆனால் இந்த மாதிரி சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ள பொது வெளியில் ஒரு கருத்தை எடுத்து வரைக்கிறோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும், மன வலிமை வேணும், திண்மை வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட விஷயத்தை ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவனுடைய மனது முதல்ல வலிமையாக இருக்கணும், திண்மையாக இருக்கணும், அவனுடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அப்படிப்பட்ட விஷயத்தை அவனால் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை இது நாள் வரை நம்பிக்கொண்டிருந்த ஒரு விஷயத்தை உடைச்சிட்டு உள்ள வர முடியும். ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு துறைக்குள்ள நீங்கள் நுழையும்போது அதில் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அதை எல்லாத்தையும் உடச்சிட்டு உங்களுடைய நாலேஜில் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் உள்ளே போகணும், நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். இன்றைக்கி என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுற அந்த மனுஷனோட அந்த வாய் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்காரு, இவர் சொன்னால் ஒரு விஷயம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேசும். இந்த ரெட்டை பேச்சு பேசுறதுல மனுஷங்களை அடிச்சிக்கவே முடியாது. எனக்கு மனுஷங்களை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். உலகின் வாயை தைத்திடு, அப்படி இல்லைன்னா உந்தன் செவிகளை மூடிடு. உலகின் வாயை தைப்பது கடினம், உந்தன் செவிகளை மூடுவது சுலபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம மனம் நொந்துடக்கூடாது. இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த ஜோதிட துறையில் இருக்கக்கூடிய உண்மைகளையும் பொய்களையும் மக்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக இந்த ஜோதிட நலன் சேனல் வருங்காலத்தில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். நம்ம மீனராசி சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பதில் கொடுப்போம். யூடே அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. நானும் மீனராசி தான், ரொம்ப கஷ்டம், உதவி செய்ய யாரும் இல்லை, உங்களிடம் என் ஜாதகத்தை பார்க்க வேண்டும், எப்படி உங்களை அணுகுவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னுடைய பர்சனல் நம்பரை நான் கொடுக்கலங்க. நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் தான் என்னை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம். கொஞ்ச நாளைக்கு நான் இந்த பர்சனல் ஹாரோஸ்கோப் சொல்கிறது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய பர்சனல் ரீசனுக்காக. பட் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி யூடே அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கேன். அதை எனக்கு ஞாபகப்படுத்தி கேளுங்க. உங்களுக்கு கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன் எனக்கு நேரம் கிடைக்கும் போது. அடுத்ததாக சந்தோஷ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி 2026 முடிகிற வரைக்கும் தயாராகிட்டேன், 2027 நல்ல காலம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துடும் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கைக்குரிய மாதிரியான ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. சந்தோஷ், உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். 2026 எண்டு வந்ததுக்கப்புறம் மீனராசியோடைய கஷ்டம், டிப்ரெஷன், துன்பம், வலிகள் நீங்கள் என்னெல்லாம் அடுக்கி வச்சுக்கிறீங்களோ லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த 2 வருஷம் எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு ப்ரோ, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்ற அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே 2027 அப்புறம் காணாமல் போயிடும்.
பரவாயில்ல, கடந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டதற்கான ஒரு நல்ல பிரதிபலனா இந்த 2027 ஒரு நல்ல திருப்பு முனையா அமைஞ்சிருக்குன்ற ஒரு ஃபீல் உங்கள் மனசுக்குள்ள இந்த 2027 கண்டிப்பாக ஏற்படுத்தும். 2026லேருந்து அதற்கான வேலைகள் எல்லாம் தொடங்கிடும். 2027 கம்ப்ளீட்டாக மீனராசிக்காரங்க எல்லாருமே க்யூர் ஆகிடுவாங்க. எப்பயும் சொல்கிறது தாங்க, எப்பவுமே அடிக்கடி சொல்கிறது தான், மீனராசியில் பிறந்தவங்க கவலைப்பட வேண்டாம், துன்பப்பட வேண்டாம், மனம் மருந்த வேண்டாம். நல்ல காலம் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 1 இயர் தான். 2026லேருந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆரம்பிச்சிரும்ன்றதுனால மீனராசிக்காரங்களுக்குலாம் நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. சிவா மாலினி அப்படிங்கிற ஐடியிலேருந்து அன்எக்ஸ்பெக்ட்லி எனக்கு ஜாப் இல்லாமல் போயிடுச்சு, வேறு நியூ ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. 2026 வரட்டுங்க. அந்த குரு பயிற்சி ஆகட்டும், ஜூன் மாதமாக ஏதோ ஒரு மாதத்துக்கு குரு பயிற்சி ஆகட்டும், சரியாக எனக்கு தெரியல, அது பார்க்கணும். 2026 ஆரம்பித்து ஜனவரி பிப்ரவரியில் கொஞ்சம் போகட்டும். ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இந்த வருஷம் மீனராசிக்காரங்களுக்குலாம் இருக்கிற வேலை பறிபோச்சுன்னா 2026 கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதுவும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திக்கு ஏற்ப தான் கிடைக்கும். உங்கள் தசாபுத்தி நல்லா இல்லைனா வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷூராக வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். இவ்வளோ நாள் பிடிக்காமல் புலம்பிக்கிட்டு இது என்னடா வேலை, வாழ்க்கை நரகமாக இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த வேலைக்கு மாற்றாக ஒரு நல்ல வேலை, மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை கண்டிப்பாக அமையும். 2026 அப்புறம் அதற்கான காலகட்டம் இருக்குது. உங்கள் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் பிறந்த நேரப்படி கணிக்கப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். தசாபுத்தி சரியில்லைன்னா கோச்சாரம் நல்லா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த 2026 வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, 2027 வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தசாபுத்திகள் தான் உங்களுக்கு என்ன நல்லது நடக்குன்றது மோர் தென் 80% தீர்மானிப்பாங்க. ஸோ சிவா மாலினி அப்படிங்கிற ஐடியிலேருந்து கண்டிப்பாக ஜாப் கிடைக்குங்க. ஜாப் கிடைக்கிறதா நிறைய வழிகள் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள், முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. காலம் நமக்கு நல்லானா கூட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தான் ரொம்ப முக்கியம். முயற்சியை விட்டுற வேண்டாம், முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. தெய்வத்தான் ஆகாத நீளும் முயற்சி தான் மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிற குரல் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த திருக்குறளோட எனக்கு இன்னொரு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். உழையும் பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் அப்படிங்கிற ஒரு குரல் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குரல். ஸோ முயற்சியை எடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்ததாக சத்யா தேவ்தாமோ அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. சார், இந்த வயசில் இவ்வளோ தெளிவாக ட்ரெடிஷ்னலாக நல்லா கருத்துக்களை சொல்கிறீங்க, கடவுள் என்றைக்கும் உங்களுக்கு நல்லது செய்யணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. கடவுள் எனக்கு மட்டும் நல்லது செய்ய மாட்டார், உங்களுக்கு நல்லது செய்வார், உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது செய்வார், உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்தால் உங்களுடைய பசங்களுக்கும் நல்லது செய்வார், உங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலிக்குமே கடவுள் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட நிலம் சேனல் சார்பாக என்னுடைய சார்பாகவும் நான் மனமார்ந்து சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். மீனராசி கரண்ட் ப்ராப்ளம் அவங்க மைண்டு எல்லாம் வந்தாலும் மனசில் இல்லாத விஷயத்த கஷ்டத்தை யோசித்து லைஃப்பை மைண்டை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. Just be true to people who are for you and forget other things. Solution for மீனராசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மீனராசிக்கு ப்ராப்ளமாக இருக்கிறது அவங்க மைண்டு தான். எல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லாத மாதிரி அவங்களே யோசிச்சு கஷ்டப்படுத்திக்கிறாங்க. Just be true to people who are for you and forget other things அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்யூஷன் ஃபார் மீனராசிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஸ்மைல் எமோஜி மாதிரி போட்டிருக்காங்க. இல்லை நல்லா இருக்குது, அந்த கமெண்ட் நல்லா கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மைண்டு தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை. மீனராசிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்களுடைய அந்த டிப்ரெஸ்டு மைண்டு தான், இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மைண்டு தான். அந்த சாஃப்ட்வேரை சேஞ்ச் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சனி சாஃப்ட்வேரில் தான் கை வைப்பார், ஹார்ட்வேரை அவர் எதுவுமே பண்ண மாட்டார். உங்கள் சாஃப்ட்வேரில் கையை வச்சு கோளாறு பண்ணி விட்டு குழப்பம் பண்ணி விட்டுட்டு சாஃப்ட்வேரை மாற்றி விட்டாலும் ஹார்ட்வேரும் மாறி போயிடும் இல்லையா. உங்கள் மைண்ட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே அந்த சனியுடைய ஒரு வைரஸை புகுத்தி உங்கள் மண்டையை கோளாறு பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் இப்போ சனி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி, நீங்கள் சொல்கிறீங்க இந்த மீனராசியில் பிறந்தவங்களுடைய அந்த மைண்டு சாஃப்ட்வேர்லாம் கோளாறு பண்ணிட்டாரு சனி, இதுலேருந்து எப்படி ரிகவர் ஆகுறது, எப்படி நியூவாக ஒரு புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா 2025 வரைக்கும் அந்த சாஃப்ட்வேர் நம்மளால் ரிப்பேர் பண்ண முடியாது. 2026 அந்த சாஃப்ட்வேர் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கிரகம் வராரு. யாருன்னா குரு தான். உங்கள் ராசிநாதன் உச்சமாக போகிறாரு. அவர் உச்சமாகி அவருடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழும்போது உங்கள் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய கோளாறுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். உங்கள் ரூட்டு கிளியர் ஆக போகுது அடுத்த வருஷம். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் 2026 மீனராசி கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் குறையும், சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய கோளாறு தீரும்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இதை விட பல மடங்கு நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். சார், நீங்கள் சொன்னது ஒரு மண்ணு நடக்கலை, நீங்கள் சொல்கிறது கேட்குறது மட்டும் நல்லா இருக்குது, ரியாலிட்டியில் எதுவுமே நடக்கலைன்னா கூட பரவாயில்ல. இப்போ இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷனான மைண்ட் செட்டுக்கு நான் சொல்கிற சில விஷயங்கள் ஆறுதலாக இருந்து அதுவே பெரிய விஷயம் தானே. நல்லது நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால் கூட நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் காத்துக்கிட்டு இருங்க. உங்கள் நம்பிக்கை என்றைக்குமே உங்களை கைவிடாது. இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது ப்ரோ அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன அடுத்த நாளே நான் 2 வீலர் போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய வண்டு என் கண்ணில் அடிச்சு கண்ணில் ஒரு கிராக் விழுந்துருச்சுங்க.